இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கும்போது ஆயுர்வேத மருத்துவமும் சித்த மருத்துவமும் ஏதோ வித்தியாசமான மருத்துவ முறை அப்படின்ற ஒரு புரிதல் தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மில் எத்தனை பேர் உடலுக்கு ஒரு நோய் வரும்போது முதல் நிலையில் ஒரு இயற்கை மருத்துவரை போய் நம்ம சந்திக்கிறோம்? கோவிட் வந்தபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ சிகிச்சையை விட அதிக வேகமாக நம்மளை குணப்படுத்தினது எது? ஸோ இயற்கை மருத்துவம் குணப்படுத்துதல் அப்படிங்கிறது காலதாமதம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இப்போ நீங்கள் அலோபதி மருத்துவ முறை, ஒரு சக்கரை நோய்க்காக நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து நீங்கள் ஒரு இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மெயின் டைம் நீங்கள் இன்னொரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இந்த இன்சுலினுக்கான தேவையை நான் குறைக்கணும், அப்போ எனக்கு என்ன நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது, அடுத்த ஆயுர்வேதத்தை பொறுத்த வரையிலும் தண்ணீரே இன்றைக்கு மிகச்சிறந்த மருந்து. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல 80% வாட்டர் தான். இன்றைக்கு உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. மனதுடைய ஆரோக்கியம் தான் உடலுடைய ஆரோக்கியம். ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, அது அலோபதியை விட ஸ்லோவான ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு வலிக்கு ஒரு நிவாரணம் வேணும்னா அதுக்கு அதை சரி பண்ணாதுன்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்குது. அது உண்மையா, இல்லை அதுக்கான காரணம் என்ன? சரி, பொதுவாகவே இந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மில் எத்தனை பேர் உடலுக்கு ஒரு நோய் வரும்போது முதல் நிலையில் ஒரு இயற்கை மருத்துவரை போய் நம்ம சந்திக்கிறோம்? உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்கு ஒரு முட்டு வலி வருது. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு மருத்துவரை பார்த்து எக்ஸ்ரே எடுத்து அவர் கொடுக்குற மருந்துகள், ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இது ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட பலன் கிடைக்கலன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம். இன்னொரு டாக்டர் கிட்டத்தட்ட 2 வருடம் 3 வருடம் இதே நிலையில் இருந்து அதன் பிறகு தான் சரி, ஒருவேளை இந்த விஞ்ஞான மருத்துவத்தில் நமக்கு அதிகமாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, நம்ம இயற்கை மருத்துவத்துக்கு போவோம்னு முடிவெடுக்கிறோம். ஸோ 99% இன்றைக்கு ஒரு இயற்கை மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வகை மருத்துவர்களையும் சந்திச்சுட்டு நீங்கள் வரும்போது உங்கள் நோயுடைய தன்மை உடம்பில் ஊறி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக மாறியிருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது? காலநிலைகள். நீங்கள் டே 1ல் ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்கும்போது நவீன மருத்துவத்தை விட விரைவாக அந்த நோயை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் வெறும் மருந்தாக மட்டும் இல்லை, உடல் கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து, யோகாவில் ஆரம்பித்து, பிராணாயாமத்தில் ஆரம்பித்து, என்ன உணவு சாப்பிடணுங்கிற வழிமுறைகளை ஆரம்பித்து, நோய்க்கான காரணம் வாதப்பித்த கபத்தில் எவ்வாறு இருக்கிறது, இதில் 3 வகையான சிகிச்சைகள்: சமண சிகிச்சை, சோதன சிகிச்சை, காயகல்ப சிகிச்சை. சமண சிகிச்சை அப்படிங்கிறது நேரடியாக மருந்துகளை கொடுத்து ஆரம்ப நிலை நோய்களை குணப்படுத்துவது. சோதன சிகிச்சை அப்படிங்கிறது ஒருவேளை உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான டாக்ஸிசிட்டி, அது உடம்புல இந்த நோய்க்கு காரணமாக இருக்குன்னா அந்த கழிவுகளை நீக்க வைத்து நோய்களை குணப்படுத்துவது. காயகல்ப சிகிச்சை அப்படின்னா 5 வருடம் 10 வருடம் ஒரு நோயோடு, நாட்பட்ட நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நோயுடைய தன்மையை குறைத்து அந்த இடத்தில் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய திசுக்களையும் உறுப்புகளையும் பலப்படுத்தி குணப்படுத்துவது காயகல்ப சிகிச்சை. ஸோ இதில் எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் ஆயுர்வேதத்துடைய ப்ரோட்டோகால். இப்போ கோவிட் நோய் வந்தது. கோவிட் வந்தால் மேக்சிமம் லைஃப் ஸ்பேன் என்ன? 16 நாள் தான். அதுக்குள்ளே அது உழுப்பை பாதித்து மரணத்தை உருவாக்கும். ஆனால் கோவிட் வந்தபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ சிகிச்சையை விட அதிக வேகமாக நம்மளை குணப்படுத்தினது எது? இயற்கை மருத்துவ சிகிச்சை தான். யாராவது இதை டிஸ்பியூட் பண்ண முடியுமா? கபசுர கஷாயமோ நிலவேம்பு குடிநீரும் இன்றைக்கி எந்த அளவுக்கு நோய்த்தன்மையை குறைத்து நம்மில் நிறைய பேரை ஐசியூக்கு போக விடாமல் தடுத்து குணமாக்கி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்தது. ஸோ இயற்கை மருத்துவம் குணப்படுத்துதல் அப்படிங்கிறது காலதாமதம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வேகமாகவே குணப்படுத்த முடியும். ஆனால் நான் பார்க்கக்கூடிய 100 பேரில் 90 பேர் அந்த நோயோடு குறைந்தது 5 வருடம் 6 வருடம் 10 வருடம் போராடிய பிறகுதான் சிகிச்சைக்கே வராங்க. அப்போ அவங்களோட உடலில் இருக்க நோயை பொறுத்து சில நேரங்களில் நேரடியாக நோயை குறைக்கக்கூடிய மருந்துகளோ, சில நேரங்களில் உடல் சுத்திக்கான மருந்துகளோ, சில நேரங்களில் காயகல்பத்திற்கான மருந்துகளோ, சில நோய்கள் வரும்போது இது 4ம் சேர்ந்த சிகிச்சைகள் என்ன தேவையோ நம்ம கொடுக்கறது தான் காலதாமதத்தை உருவாக்குகிறது. ஸோ நோயாளிகள்
உடலில் நோய் இருக்கவர்கள் முதல் சிகிச்சையாக ஒரு இயற்கை மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா, ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை, அல்லது ஒரு யோகா மற்றும் நேச்சுரோபதி இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவரை அணுகுனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நோய்கள் குணமாகும். கவலைப்படவே வேண்டாம். இப்போ இந்த அலோபதி ஆயுர்வேதிக் அப்படின்ற அந்த ஒரு ஜம்பில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டையுமே வந்து மாற்றி மாற்றி எடுத்துப்பாங்க. ஒழுங்கான ஒரு முறையாக பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாற்றி மாற்றி பயன்படுத்துறதுனால வர்ற ஆபத்துகள் பற்றி ஏதாவது? சரி, பொதுவாக வந்து நோய்களை பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கும்போது ஆயுர்வேத மருத்துவமும் சித்த மருத்துவமும் ஏதோ வித்தியாசமான மருத்துவ முறை அப்படின்ற ஒரு புரிதல் தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற அரிசி, நீங்கள் சாப்பிட்ற கீரைகள், நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகள், நீங்கள் சாப்பிட்ற பழங்கள், இது எல்லாமே ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் இயற்கையும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் தான். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ நீங்கள் அலோபதி மருத்துவ முறை, ஒரு சக்கரை நோய்க்காக நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து நீங்கள் ஒரு இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த மெயின் டைம் நீங்கள் இன்னொரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இந்த இன்சுலினுக்கான தேவையை நான் குறைக்கணும், அப்போ எனக்கு என்ன நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அனைவரும் எதிர்பார்ப்பது என்னென்னா இன்னொரு மாத்திரை. ஆனால் அது இயற்கை மருத்துவத்தில் அப்படி கிடையாது. இந்த புரிதல் வேணும். இப்போ இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நோயுடைய தன்மை, எந்த வகை சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு முதல்ல ஆரம்பிக்கிறது உணவு தான். இந்த உணவில் என்ன சாப்பிடணும், என்ன குறைவாக சாப்பிடணும், என்ன நிறைவாக சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாதுன்ற புரிதல் தான் முதல்ல. அடுத்து ஆயுர்வேதத்தை பொறுத்த வரையிலும் தண்ணீரே இன்றைக்கு மிகச்சிறந்த மருந்து. யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்புல 80% வாட்டர் தான். அப்போ அந்த வாட்டரில் இருக்க கண்டாமினேஷன் நம்ம உடம்புல இருக்க நோய்களை அதிகப்படுத்துது. அப்போது தண்ணீரின் மூலமாகவே உடலை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது ரெண்டாவது. மூன்றாவது பிராணாயாமம். இன்றைக்கு நம்ம சுவாசிக்கின்ற காற்று, அதே போல் நம்ம சாப்பிடுகின்ற உணவு, பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒளி உணர்வு, இது மூணும் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே உயிர்வாக்கக்கூடிய சக்திக்கு தான் உயிர் சக்தின்னு பேர். இந்த உயிர் சக்தி எவ்வளவு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக உடம்பு தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடும். அப்போ அந்த உயிர் சக்திக்கு அடிப்படையாக இருப்பது எது? பிராணாயாமம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் பிராணாயாமம் முழுமையாக பண்ணுறோங்கிறதே ஒரு கேள்விக்குறி. எத்தனை பேர் முழுமையாக மூச்சு விடுறோங்கிறதே கேள்விக்குறி. எல்லாமே ஷாலோ பிரீத்திங்கில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. நான்காவது, அதை விட முக்கியமானது உடல் சுத்தி. நம்ம வீட்டு மாடியில் இருக்க வாட்டர் டேங்கை கூட மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் செய்து அதை ஒரு அரை நாள் வெயிலில் நல்லா காய வச்சு பிறகு தண்ணீர் விட்டு புழங்குறோம். பிறப்பதற்கு முன்பிருந்தே வேலை செய்யக்கூடிய உடலில் ஒரு கழிவறையை விட மோசமாக இன்றைக்கு நம்மெல்லாம் உடம்பை வச்சுருக்கோம். இதை சுத்தம் பண்ணுறது அடுத்த முக்கியமானது. இன்றைக்கு உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. மனதுடைய ஆரோக்கியம் தான் உடலுடைய ஆரோக்கியம். நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, நமக்கு காய்ச்சல் இருக்குது, யாராவது ஒருத்தர் காய்ச்சல் அடிக்குதுன்னு ஓரமாக உட்காருவோமா? மருந்து கூட இல்லாமல் ஓடி ஓடி வேலை செய்து நம்ம திருமணத்தை முடிப்போம் இல்லைங்களா? இதுதான் இன்றைக்கி உண்மை. இன்றைக்கு மனதுடைய ஆரோக்கியம் தான் உடலுடைய ஆரோக்கியம். அதனால் ஆயுர்வேதத்தில் இன்றைக்கு மைண்ட் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள், எப்படி உடல் கழிவுகள் வெளியேறாமல் போகும்போது உடல் நோய்கள் வருதோ, அதே போல் மனக்கழிவுகள் வெளியேறாமல் போகும்போது மனநோய்கள் ஏற்படும். சோல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆத்ம சுத்தின்னு சொல்லுவோம். எனக்கு ஆத்மாங்கிற வார்த்தைக்கு நவீன மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு உதாரணங்களோ என்னங்கிற ஒரு புரிதலோ கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய சில பல தவறுகளுக்கு நம்ம மனது வருந்தும் போது உண்டாகின்ற சில வகையான அமிலங்கள் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்களையே திகைப்படைய வைக்குது. நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு இறைச்சி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு கோழியை வெட்டி சாப்பிட்றீங்க. அதை சாப்பிடும்போது உங்கள் மூளையில் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு அமிலம் சுரக்குது. சாப்பிட்டு முடித்த பிறகு ஐயையோ நான் செல்லமாக வளர்த்த கோழியை வெட்டி சாப்பிட்டுட்டேனே, நான் ஒரு பாவின் அப்படின்னு நம்ம நினைச்ச உடனேயே இன்னொரு வகையான அமிலம் சுரந்து நம்ம உடம்புல நோயை உருவாக்குது. பிரக்ஞாபராதம்னு சொல்லுவோம். செய்கின்ற தவறு அல்லது தவறுன்னு நினைத்து செய்து அல்லது தெரியாமல் செய்த பிறகும் அந்த தவறை நினைத்து வருந்தும் போது நம்ம உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களை மாற்றுவது தான் ஆத்ம சுத்தின்னு பேர். இது எல்லாத்துக்கும் மேலே தூக்கம். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நல்லா தூங்குறோம்? தூக்கம்னா 8 மணி நேரம் படுத்து கிடக்கிறது இல்லை. ஆழ்ந்த உணர்வோடு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அதிகப்படுத்தி சிந்தனையற்ற நிலையில் நாம் செய்யக்கூடிய தியானம் தான் தூக்கம். இன்றைக்கி உண்மையிலே நம்ம தூங்குறோமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த மாற்றத்தை கொண்டு வராமல் நம்ம விடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நோய்களை நம்ம சந்திக்கிறோம். அபியாசம்,
எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சுடுதண்ணி எப்போ வச்சு குளிக்கணும், பல் துலக்கணும், எண்ணெய் தேய்த்து குளித்தது, கோடை காலத்தில் என்ன பண்ணணும், குளிர்காலத்தில் என்ன பண்ணணும், எந்த உணவு என் உடம்புக்கு நல்லது, எந்த உணவு என் உடம்புக்கு கெட்டது, இந்த புரிதலோடு இருப்பது தான் அபியாசம், ப்ராக்டிஸ். இந்த 7 விஷயங்கள் தான் இயற்கை மருத்துவம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு மருத்துவரை பார்க்குறோம், அவர் எனக்கு இன்சுலின் கொடுத்துருக்காரு. ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறோம், அவர் எனக்கு நெல்லிக்காய் பொடியோ இல்லை ஒரு சீந்தில் கொடி பொடியோ கொடுப்பாரு, நான் 2த்தையும் சாப்பிட்டா நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். தவறு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம உடம்புல எந்த மருந்து, இன்னைக்கு அலோபதி மருந்தாக இருக்கட்டும், இயற்கை மருந்தாக இருக்கட்டும், 50% மேலே ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியாது. மீதி 50% எங்கேருந்து வரணும்? நம்மளோட 7 pillars ஆஃப் லைஃப்லேருந்து தான் வரணும். உணவு, நீர், மூச்சு பயிற்சி, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். இந்த 7 pillars ஆஃப் லைஃபோட நீங்கள் எந்த மருந்தை ஃபாலோ பண்ணாலும், ஃபர்கெட் இட், அது ஆயுர்வேதம் தான் இருக்கணும், சித்த மருத்துவம் தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் மாடர்ன் மெடிசனையே ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ மாடர்ன் மெடிசன் எடுக்கும்போது இன்னொரு மருந்து எடுக்கலாமா? நீங்கள் சாப்பிட்ற கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, இதுதான் ஆயுர்வேத மருந்து. ஆயுர்வேத மருந்துங்கிறது மாத்திரை வடிவில் கொடுப்பது ஆயுர்வேத மருந்து கிடையாது. ஸோ இந்த புரிதலோட நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களோட விஞ்ஞான மருத்துவர் யார் இருக்காங்களோ அவங்களோட ரெஃபரன்ஸ், அவங்களோட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், அது கூட ஆயுர்வேத மருத்துவரோட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், இல்லை ஒரு சித்த மருத்துவர், யோக மருத்துவரோட ப்ராப்பர் கைடன்ஸ். இதில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, ஆங்கில மருத்துவம் உயர்ந்தது அல்லது இயற்கை மருத்துவம் தாழ்ந்தது கிடையாது, அல்லது இயற்கை மருத்துவம் உயர்ந்தது ஆங்கில மருத்துவம் தாழ்ந்ததுன்னு கிடையாது. எல்லா மருத்துவ முறையுமே இறைவனுடைய படைப்பில் நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் மன நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறு, மருந்தை தவிர மருத்துவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை, பின்பற்றுறதும் இல்லை. அந்த புரிதலோட அடிப்படையில் 2 விஷயத்தையும் ஒன்றாக சேர்த்து நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம் மட்டுமல்ல, தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய்கள் கூட தீவிரத்தன்மை குறைத்து ஆரோக்கிய வாழ்க்கை நாம் வாழலாம்.